மத்திய கிழக்குல தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்கள் இடம்பெற தொடங்கி இருக்குது. 2 பகுதிகளுமே, குறிப்பாக இந்த பகுதியில இப்ப பிரச்சனைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஈரான் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதற்கான ஏது நிலைகளை பாகிஸ்தான் மற்றும் அயலில் இருந்த பல நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருந்த இந்த நிலைமையில ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான மிகப்பெரிய பிரயத்தனங்களை எல்லாம் பல நாடுகள் மேற்கொண்டு கொண்டு இருக்கின்ற இந்த சூழல்ல இப்ப மிக அண்மையில அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இந்த பேச்சுவார்த்தைகளை நடக்க இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்று முடிஞ்சுது. கடந்த இரவுகள்ல நடந்து முடிஞ்ச இந்த சம்பவங்கள் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான இந்த யுத்த நிறுத்தமோ அல்லது அடுத்து நடக்க இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளோ நடக்காது என்று உறுதியாக சொல்லக்கூடிய அளவில சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. அப்படி என்ன சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பகுதிகளுமே தாக்குதல்கள்ல ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஃபர்ஸ்டா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அண்மையில தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பாதுகாப்பான போக்குவரத்துக்கு திறந்து விடப்படுதுன்னு சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஓகே இந்த பாதை திறக்கப்பட்டுடுது, இனி இந்த பாதை பூட்டப்படாது, இது தொடர்ச்சியாக திறந்திருக்கும், கப்பல்கள் பயணம் செய்யலாம், எண்ணெய் ஏற்றுமதிகளை தொடர்ச்சியாக செய்யலாம் என்று சொல்லி போட்டு ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். ஈரான் மட்டும் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய இயலாது, ஈரானுடைய துறைமுகங்களுக்கான பிளாக்கேட் எப்பவும் நாங்கள் போட்டுத்தான் இருப்போம், ஈரானுக்குள்ள யாரும் போக இயலாது, அங்க பொருட்களை கொள்வனம் செய்ய இயலாது, அங்க இருந்த எண்ணெய்களை ஏற்றுமதி செய்யலான்னு சொல்லி ஒரு தடாலடியான ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இது ஈரானுக்கு சும்மா மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கிட்டது. ஈரானுக்கு இது பொறுத்து கொள்ளவே முடியல. தங்களுடைய துறைமுகத்துக்கு யாரும் வர இயலாது, தங்களுடைய துறைமுகத்தில எண்ணெய் ஏற்றுமதிகளை எந்த கப்பல்களும் செய்ய இயலாது, ஈரானினுடைய துறைமுகத்திலிருந்து ஏனைய நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதியை செய்ய இயலாது. ஆனால் இந்த பகுதி ஊடாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு, ஏனைய நாடுகளினுடைய கப்பல்களுக்கு நாங்கள் ஒரு இலவசமான பாதுகாப்பை ஏன் வழங்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பிய நிலையில திடீரென்று அதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அதே நாள்ல மீண்டும் பூட்டப்படுது. இங்கதான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. இதை சுற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டன. அமெரிக்கா செய்தது மிகப்பெரிய தவறு. ஏனடா ஒரு நல்ல எண்ணத்தோட ஈரான் இந்த பாதையை திறந்து விடுற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களும் அமெரிக்காவும் இந்த வேலையை செய்திருக்கலாம். தனிய ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சோசியல் மீடியாவில் தேங்க்யூ என்று மட்டும் ஈரானுக்கு சொல்லி இருக்கிறார். சொன்னதோட என்ன செய்திருக்கணும், ஒரு நேர்மையானவர் என்றா அந்த பாதையை திறந்திருக்கணும். பாதையை திறந்திருந்தா இந்த பிரச்சனைகள் ஒன்றுமே வந்திருக்காது. ஈரான் நார்மலா பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கும், பேச்சுவார்த்தையில விஷயங்களை பேசி தீர்த்திருக்க முடியும், அல்லது அது தொடர்பாக கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கலாம். ஆனா இவர் என்ன செய்தார், பாதையை திறந்தது நன்றி என்று சொல்லி போட்டு ஈரானுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்ல, ஈரானுக்கு செல்ல முடியாது, அங்க போற கப்பல்கள் எல்லாம் நாங்கள் அடிப்போம்னு சொன்னா ஈரானுக்கு கோபம் இருந்தானே. ஈரான் இப்ப என்ன செய்யுது, ஓகே அப்படி என்ன சொன்னா ஒருத்தருக்குமே இந்த பாதை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி லாக் பண்ணிட்டது. இப்ப அமெரிக்கா ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் தடை விதிச்சிருக்கு. அதே மாதிரி ஈரானும் சொல்லியிருக்கு ஏனைய எந்த கப்பல்களும் பயணிக்க முடியாது, நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளா இருந்தாலும் சரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை யாரும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டுது. இதை கேட்ட உடனே உலக சந்தையில பாத்தீங்கன்னா எண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட 5% உயர்ந்துட்டுது என்றத குறிகாட்டிகள் காட்டுது. இது மிகப்பெரிய பிரச்சனை. சரி, இப்ப என்ன கேஸ் சொன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இன்னொரு சம்பவம் நடந்துட்டு நேற்றைய தினம் ஈரானினுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பலை அமெரிக்கா மறைச்சிருக்குது. அமெரிக்கா மறைச்சு என்ன செய்யிருக்குன்னா இந்த பிளாக்கேட்டை கடந்து நீங்க போக இயலாதுன்னு சொல்லி இப்ப எச்சரிக்கை ஒன்றை கொடுக்குது. எந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா இந்த கப்பல் ஓமான் கடற்பரப்பில இருந்து என்ட்ரி ஆகுது. எங்க என்ட்ரி ஆகுதுன்னு சொன்னால் ஈரானுடைய துறைமுகத்தை நோக்கி என்ட்ரி ஆகுது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப அமெரிக்காவினுடைய பிளாக்கேட்டை கடந்துதான் இந்த கப்பல் போகணும். இப்ப என்ன சொல்லுகின்றார்கள் அமெரிக்க படைகள், அந்த நேவி என்ன சொல்லுதுன்னா நீங்க உள்ள போக முடியாது, எங்களுடைய பிளாக்கேட்டை கடந்து உள்ள போக இயலாது, ஈரானுடைய துறைமுகத்துக்கு போக இயலான்னு சொல்லி இப்ப கப்பலுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கப்பல் எங்க போய் கொண்டிருக்குன்னு சொன்னா பந்தர் அப்பாஸ் என்று சொல்லப்படுற ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு துறைமுகத்துக்கு போய் கொண்டிருக்குது. இப்ப அங்க செல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த கடல்ல பிளாக்கேட்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற அமெரிக்காவினுடைய நேவி சொல்லுது. அதையும் மீறி இந்த கப்பல் ஈரானுடைய கடற்பரப்புக்குள்ள நுழைய வழிக்கிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுது. நாங்கள் உங்களுடைய என்ஜினை நோக்கி சுடப்போறோம், என்ஜின் அறைய காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. என்ஜின் அறையில இருந்து எல்லாரும் விலகி போங்க, என்ஜினுக்கு சுடப்போறோம் என்று அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்படுது. மிகப்பெரிய ஒரு திக் நிமிடங்களா அது கடந்து கொண்டு போகுது. ஆனால் இவர்கள் அப்படியே சொல்லிவிட்டு விடுவார்கள் அல்லது திருப்பி அனுப்புவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில், ஏனடா கடந்த காலங்களில் அப்படித்தான் நடந்தது. ஏனைய கப்பல்கள், ஈரானினுடைய கப்பல்கள் வெளியிலிருந்து ஈரானை நோக்கி வந்தாலும் சரி அல்லது உள்ளே இருந்து வெளியே போக வழிகிட்டாலும் சரி,
தடுத்து நிறுத்தப்படுவார்கள், அதாவது திருப்பி அனுப்பப்படுவார்கள். இந்த கப்பல் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நடக்கையில என்ஜினுக்கு சுடுவோம் என்று சொல்லி போட்டு 3 குண்டுகளை என்ஜின் பகுதியை நோக்கி சுடுகின்றார்கள் அமெரிக்க நேவி. சுட்ட உடனே இப்ப கப்பல் என்ன செய்யுது, பயணிக்க முடியாமல் என்ஜின் பகுதியில் ஒரு ஓட்டை ஒன்று விழுந்ததால என்ஜின் சேதமாகுது, என்ஜின் நிறுத்தப்படுது, கப்பல் ஓட முடியாது. சோ கப்பல் இப்ப அந்த இடத்திலேயே சுத்தி கொண்டு நிக்க அமெரிக்க படைகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேர மோதல்களுக்கு பின்னர், இது தாக்குதல்களாக இல்ல, வாக்குவாதங்கள், இழுபறை நிலைகள் இப்படியே போய்கொண்டிருந்த நிலையில கடைசியா 6 மணி நேரத்துக்கு பின்னர் கப்பலுக்குள்ள அமெரிக்காவினுடைய படைகள் என்ன செய்யுதுன்னா ஹெலிகாப்டர் மூலம் அப்படியே உள்ளுக்கு இறங்குது. இப்ப அந்த கப்பல் யார்கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா அமெரிக்க நேவியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சென்காம் அறிவிச்சிருக்குது. இப்ப மிகப்பெரிய கட்டுப்பாயிடுது ஈரான். இந்த தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய கோபம் அடைந்த ஈரான் உடனடியாக என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, இந்த தாக்குதலுக்கு பதிலடி மிக விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும், இந்த தாக்குதலுக்கான பதிலடிக்காக நீங்க காத்திருங்கன்னு சொல்லி ஈரானுடைய ஒரு ராணுவ பேச்சாளர் ஒருவர் சொல்றார். இந்த கப்பல் அமெரிக்காவினால் கைப்பற்றப்பட்டது என்று தெரிஞ்ச உடனேயே ஈரானுக்கு மிகப்பெரிய கோபம். உடனடியாக தெரிவிக்குது அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா மிக விரைவில் ஒரு பதிலடியை நாங்கள் கொடுப்போம், பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி உறுதியளித்ததை தொடர்ந்து இப்ப கிட்டத்தட்ட 2 நாட்கள்ல பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில நேரடி பேச்சுவார்த்தைகள் நடக்க இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இப்ப ஈரானுடைய கப்பல் அமெரிக்க படைகளால கைப்பற்றப்பட்டிருக்கு என்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி உலகத்துக்கும் ஈரானுக்கும் கிடைச்சிருக்குது. ஈரான் இப்ப உடனடியாவே தெரிஞ்சிட்டது, இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்கின்ற நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில அமெரிக்காவோடு நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் வரமாட்டோம், நாங்கள் பேச போறதில்லை என்று நேரடியா சொல்லிட்டு அமெரிக்கா என்ன சொல்லுது, அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொல்லி இருக்கிறார், பேச்சுவார்த்தைக்கு வர இல்லைன்னு சொன்னா இதுதான் உங்களுக்கான கடைசி சந்தர்ப்பம், நீங்க அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடணும், நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தில சைன் பண்ண இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தாக்குதல்கள் காத்திருக்கு, நாங்க உங்களோட நாட்டிலே இருக்கிற அதாவது ஈரான்ல இருக்கிற மிகப்பெரிய அணுமின் நிலையங்கள் இதுகள் எல்லாத்தையும் தாக்கி அழிப்போம், இருக்கிற உட்கட்டுமானங்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிப்போம், மிக விரைவில் மிக பாரிய தாக்குதல்கள் நடக்க போகுது என்று சொல்லி இப்ப சொல்லி இருக்கிறார். ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2 நாள்ல பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நாள் நாங்கள் ஈடுபட போறது இல்லைன்னு சொல்லி இப்ப ஈரான் சொல்லி இருக்குது. ஆகவே தாக்குதல்களுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் மீதான தாக்குதலை பாத்தீங்கன்னா ஈரான் மீது அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா ஒத்திகை பார்த்ததாகவே நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஈரான்ல எல்லாமே விழுந்துட்டது, ஈரான்ல ஆயுதப்படைகள் வீழ்ந்து விட்டார்கள், விமானப்படை வீழ்ந்து விட்டது, அதே மாதிரி கடற்படை எல்லாம் விழுந்துட்டது, அவருடைய கப்பல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, இனி அங்கே ஒரு பலமும் இல்ல, பேசுவதற்கு எந்த தலைவர்களும் இல்ல, ஆகவே எல்லாம் விழுந்துட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அமெரிக்கா இதை ஒரு ஒத்திகையாக பார்த்திருக்கலாம் என்றுதான் இப்ப உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை குழப்பி இதை ஒரு சாக்காக வைத்து ஈரான் மீது மீண்டும் போர் ஒன்றை தொடுக்க இருக்கின்றதா என்ற கேள்விதான் எழத் தொடங்கி இருக்குது. உலக நாடுகள் எல்லாம் இப்ப ஒப்பாரி வச்சு கொண்டிருக்குது, உடனடியாக நீங்க பேச்சுவார்த்தைக்கு போங்க, ஏன்னா வளைகுடா நாடுகள்ல திரும்பவும் ஒரு யுத்தம் நடக்கும்னு சொன்னா நிச்சயமாக திரும்பவும் வளைகுடா நாடுகள்ல தாக்குதல்கள் இடம்பெறத்தான் போகுது. இந்த வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் மீது தொடர்ச்சியாக ஈரான் மீண்டும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தத்தான் போகுது, அங்க இழப்புகள் ஏற்படத்தான் போகுது என்றது இந்த வளைகுடா நாடுகளுக்கு தெரியும். முதல் அடிங்கன்னு சொல்லிக் கொண்டிருந்த இந்த வளைகுடா நாடுகள்ல பல நாடுகள் இப்ப பேச்சுவார்த்தைக்கு போங்க, இந்த ஒரு மாதிரி தீர்த்துருங்க, இந்த சண்டையை முடிச்சிருங்கன்னு மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கு. ஏன்னா அவர்கள் நாட்டிலேயும் இந்த எண்ணெய் விற்பனை நடக்கையில, அங்க கப்பல் போக்குவரத்துகள் ஒண்ணு நடக்கையில ஈரான் நினைச்ச உடனே மூடினா சரி, அதுக்குள்ளால யாரும் போகவும் இல்லாத வரவும் இல்லாது, இது நிச்சயமாக நடக்குது. அமெரிக்கா எந்த பெரிய கப்பல் படையை வச்சு கொண்டு கப்பலை கொண்டு வச்சு கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த பாதையூடாக செல்லுகின்ற உலக நாடுகளினுடைய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஈரான் நிச்சயமாக தாக்குதல்களை செய்யும். சாதாரணமா ஒரு 30 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த கடற்பகுதியை ஈரானால சிம்பிளா கட்டுப்படுத்த முடியும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இதனூடாக பயணிக்கின்ற கப்பல்களுக்கு ஒரு நாளும் பாதுகாப்பு இல்லை என்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதான்றது ஒரு பிரச்சனை. ஆனா ஈரான் தெளிவா சொல்லிட்டு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரப்போறதும் இல்லை, இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட போறதும் இல்லை என்று சொல்லிட்டு, அதே நேரம் இந்த ஈரானினுடைய கப்பலை கைப்பற்றியதற்காக மிக விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் சொல்லி ஈரான் சொல்லி இருக்கிறதும் முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானை சூழ அமெரிக்காவினுடைய கப்பற்படைகள் தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டிருக்கு. இறுதியா கிடைச்சிருக்கிற தகவல்களின் படி பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய கப்பல்களை ஈரானினுடைய ட்ரோன்கள் தாக்கியதாக இப்ப சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பதிலடியும் ஆரம்பிச்சிருக்குது, தாக்குதல்களும் தொடங்கி இருக்குது.
இப்ப யுத்தகலம் சூடுபிடிக்க தொடங்கிட்டது. உலகம் திரும்பவும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போக போகுது என்றதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. என்ன நடக்க போகுது? இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இந்த களச்சூழல் மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாகி இருக்குது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இந்த யுத்த நிறுத்தம் என்றது முடிவடைய இருக்குது. அதே நேரம் முடிவடைகிறதுக்கு முன்னதாக பேச்சுவார்த்தையில ஈடுபட வேண்டும் சொல்லி அமெரிக்கா யோசிக்குது. அமெரிக்கா எப்படியாவது வெரிட்டி இந்த ஒப்பந்தத்தில சைன் பண்ண வச்சிட வேணும்னு சொல்லி யோசிக்குது. ஆனால் ஒப்பந்தங்களுக்கு நாங்க வரப்போறோம் இல்லை, நாங்கள் ஒன்றும் தோற்று போய் உங்கள்கிட்ட ஒப்பந்தங்களுக்கு வரவும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வரவும் இல்லை. நீங்கள் கேட்டதால நாங்கள் வந்தனாங்க, உலகம் கேட்டதால வந்தனாங்க, ஆகவே நாங்கள் சண்டை பிடிப்போம் என்ற மாதிரி இப்ப சொல்லி இருக்கு. நிலைமை தலைகளா மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வருகின்ற ஒவ்வொரு மணித்தியாலமும் முக்கியமான விடயங்கள் நடக்க இருக்கிற மணித்தியாலங்கள் என்றா மிக விரைவில் இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்குது. பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா என்ற முடிவுகள் அடுத்தடுத்து எடுக்கப்பட இருக்குது. எல்லோரும் பேச்சுவார்த்தை நடக்கணும் என்றதற்காக முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி அளிக்குமா, தோல்வியில முடியுமா, பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா, உலகத்தில் என்ன நடக்க போகின்றது, பல விஷயங்கள் இருக்குது. அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் வேறு விடயங்கள் எதை பற்றியும் பேச முடியல. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள், யுத்த நிறுத்தங்கள், இது தொடர்பாக பேச வேண்டியிருக்கிறேன். இது உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. காத்திருங்கள் அடுத்த விஷயத்துக்காக. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இது இன்றைய உலக விவரத்தினுடைய பதிவுகள். இந்த உலக விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அது நீங்கள் எனக்கு தருகின்ற ஆதரவாக இருக்கும். மற்றும் உலக விவர செய்திகள் தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன்.